ஹீட் வேவ். இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லும்போதே வெக்க காத்தா அடிக்குதுப்பா, இல்லை ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் இல்லாட்டி தமிழ்நாட்டிலலாம் நம்ம ஓகே நமக்கு கேட்குறது தான் என்றைக்குமே. பட் யூகே மாதிரியான யூரோப் நாடுகள்கிட்ட என்னப்பா இப்படி ஹீட் வேவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. யூகேயில் இந்த தேர்ஸ்டே இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஜூன் மாதத்துக்கான வெப்பநிலை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36.4 டிகிரி செல்சியஸ். ஸோ 36.4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது யூரோப் முழுவதுமாகவே இந்த ஹீட் வேவ் காரணமாக கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. 2026 இப்படின்னா 2040-50 அப்படின்னு சொல்லும்போது 10,000 15,000க்கும் அதிகமான நபர்கள் யூரோப்பில் இந்த ஹீட் வேவில் மட்டுமே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதுக்கு அடுத்த சில வருடங்களில் 1,00,000 நபர்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னும் ஒரு 40-50 வருஷத்தில் இந்த ஹீட் வேவ் காரணமாக உயிரிழப்புகள் ஏராளம் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகளை விட யூரோப் நாடுகள் இதுக்கு பயப்படுவது ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். யூரோப்லேருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை உலக செய்தியாக பார்ப்பார்கள், ஆனால் வேறு நாடுகளுடைய செய்தி அந்த தனிப்பட்ட நாட்டினுடைய செய்தி அப்படின்னு சொல்லி யூரோப்புக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இதை வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. யூரோப் பிரச்சனை உலக பிரச்சனை, எங்கள் நாட்டு பிரச்சனை எங்கள் நாட்டு பிரச்சனை மட்டும்தானா, அப்போ யூரோப் பிரச்சனையும் யூரோப் பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இது ஏன் மறுபடியும் யூரோப் நாடுகள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அது கூடவே ரொம்ப விசித்திரமான சில உண்மைகளையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக எல்னினோ வந்துருச்சு. ஆனால் சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது உருவாகிரும். இந்த வருஷம் கண்டிப்பாக சூப்பர் எல்னினோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் இது சூப்பர் எல்னினோ கிடையாது, இது காட்ஸிலா எல்னினோ அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இந்த எல்னினோ அப்படிங்கிறது வரும்போது ஹீட் வேவ் அப்படிங்கிறதும் மழை ரொம்பவே கம்மியாக இருக்கும். விவசாய பொருட்கள் அப்படிங்கிறது, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பணப்பயிராக இருக்கட்டும், நமக்கு தேவையான பயிர் வகைகளாக இருக்கட்டும், இது எதுவுமே அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாமே உருவாகும் என்பதை எல்லா நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் யூரோப்புக்கு ஏதாவது ட்ராவல் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா கரண்ட்லி அது வேண்டாம். ஏன்னா அங்கெல்லாம் ஹீட் வேவ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஜெர்மனி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, யூகேவை எடுத்துக்கோங்க. அங்கெல்லாமே மனிதர்கள் கூட்டமாக வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு லேக் இருக்குது, சின்னதாக ஒரு கடற்கரையோரமாக இருக்குது, அந்த பக்கமாக ஏதாவது நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்னா அங்கேயே போய் மனிதர்கள் இருந்துடுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. இது எல்லாமே காரணம் ஹீட் வேவ் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஹீட் அப்படிங்கிறத ஏன் ரொம்ப பெரிய அளவில் வெறுக்கிறாங்க, இந்த கேள்வி நமக்குள்ளே வரலாம். நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோப்பா, வீட்டை விட்டு வெளியில் வராத, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பாலாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நாமும் வெளியில் விளையாட போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். நம்முடைய வீடுகள், அதாவது இந்தியா இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் எல்லாமே ஹீட் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அதே ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தகுந்த மாதிரியான வீடுகள். நாமெல்லாம் ஒரு வீடு கட்டினோம்னா கண்டிப்பாக ஒரு 4-5 ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னல் கூடவே அந்த பக்கமாக ஒரு கிளாஸ் டோர் இருக்கணும், இல்லாட்டி இந்த பக்கமாக இந்த மாதிரி வாசல் இருக்கணும். இப்படிலாம் நிறைய பிளான் பண்ணி கட்டுவோம்ல. ஆனால் இந்த பிளானிங் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஹீட் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதோ இல்லாட்டி அதுலேருந்து வெளியில் அனுப்புகிறதோ அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுருப்போம், அதை கண்டிப்பாக செஞ்சுருப்போம். ஆனால் யூரோப்பில் இப்போ யூகேலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய வீடு அப்படிங்கிறது அவங்க வீட்டை விட்டு ஹீட் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய வீடுகள் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கும். காரணம், அவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது, இதனால் வரையிலும் மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது அவங்களுடைய வின்டர் தானே தவிர அவங்களுடைய சம்மர் கிடையாது. வின்டர் அப்படின்னு சொல்லும்போது குளிர்காலம். இப்போது யூரோப்பு இல்லாட்டி யூகேலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் சுற்றி அங்கே பயங்கரமாக குளிர் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க கோட்டெல்லாம் கலட்டுற சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தீ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கேஸை வச்சு அவங்களுடைய ஓவர் ஹீட்டை பண்ணுறது, அந்த ரூம் ஹீட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா ரூமை ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட்டரா, அதுக்கு அங்கே கேஸ் தேவைப்படுகிறதா, அதற்கு அங்கே மின்சாரம் தேவைப்படுகிறதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி பழக்கம் கிடையாததுனால நாம் என்ன செய்வோம், இதை விசித்திரமாக பார்ப்போம். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க எப்படியும் அவங்களுடைய ஹீட்டை வெளியில் அனுப்பிடக்கூடாது. அப்போ ரூம் எல்லாமே கதன்னு இருந்தால் தான் அந்த மனிதர்களால் அங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. இதனாலேயே அவங்களுடைய வீடுகள் அப்படி அமைக்கப்பட்டிருப்பதால் ஹீட் வேவ் அப்படிங்கிறது வரும்போது ஆல்ரெடி ஹீட்டை
வெளியில் அனுப்ப முடியாத ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அவங்க கட்டியிருக்கும் போது எகெயின் ஹீட் இன்க்ரீஸ் ஆக அந்த ரூமுக்குள்ளேயே அவங்களுக்கு வெக்கை தாங்க முடியாத அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னவிக்கு இந்த காலத்தில் இப்படி பேசிட்டு இருக்க, ஏசி போட்டால் சரியாயிரும்ல அப்படின்னு கேட்டால், சார் அமெரிக்காவில் 100க்கு 80-90 வீடுகளில் ஏசி இருக்கிறது என்றால் யூரோப் சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கு 3லேருந்து 6 வீடுகளில் தான் ஏசி அப்படிங்கிறது இருக்குமா. அப்போ அவங்களுக்குலாம் ஏசி தேவையில்லைன்னு கேட்டால் இல்லை, அவங்களுக்கு வின்டர் சீசன் ஏசி, அதன் பிறகும் ஏசி அப்படிங்கிறதுலாம் தேவையே கிடையாது. ஸோ 100ல் 3லேருந்து 10 வீட்டுக்குள்ளே தான் அங்கே என்ன இருக்குமா, ஏசி அப்படிங்கிறது இருக்குமா. சில இடங்களில் 1976களை விட கூடுதலான வெப்பம் அப்படிங்கிறது இப்போ பதிவு செஞ்சுருக்கிறதுனால பல நபர்களும் அங்கே அவங்களுடைய வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசனையில் இருக்காங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் சொல்லிடுவோமா, யூகே மாதிரியான நாடுகளில் ஒரு வீடு அப்படிங்கிறதோ, அந்த வீட்டை உடைச்சிட்டு அடுத்த வீடு கட்டுறது அப்படிங்கிறதோ இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன்லாம் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தொகை அப்படிங்கிறது செலவாகும். இந்த தொகையும் செலவழித்து அடுத்த வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அது வின்டரையும் பாதிக்காமல் இருக்கணும், சம்மரையும் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வேலைப்பாடுகளும் அதிகமாக மாறலாம். இது அவங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா தொகையை அவங்க கையிலேருந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே அடுத்த பிரச்சனை அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அவங்களுடைய ரோடுகள், நீங்கள் இந்த பனிப்பொழிய இருக்கக்கூடிய அதிகமான இந்த கனடா மாதிரியான அந்த நாடுகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டயர்ஸ் அப்படிங்கிறது 2-3 இருக்கும். ஒன்று சாதாரண சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஓடக்கூடிய டயர், இன்னொரு டயர் அப்படிங்கிறது பனிப்பொழிவு இருக்கும்போது அந்த டயரை மாற்றிட்டு இந்த டயரை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரு ஸ்லிப்பரியாக இல்லாட்டி ரொம்ப மழையெல்லாம் பெய்யக்கூடிய நேரத்தில் ஒரு டயர் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் 2 டயராவது இருக்கும். சாதாரணமாக மழை காலத்தின் போது போடக்கூடிய ஒரு டயரும் பனிப்பொழிவின் போது போடக்கூடிய ஒரு டயர்ஸ் அப்படிங்கிறதும் தான். கார்லேயே அவங்க 2 விதமான டயர்ஸ் வச்சுருக்காங்களே, அப்போ ரோடு எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் சிக்கல். இந்த ரோடு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இந்த வின்டர் இல்லாட்டி குளிர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த ரோடுகள் அதுக்கு தகுந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஓவர் ஹீட் வேவ்லாம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு நம்மளுடைய டார் ரோடெலாம் தெரியுமில்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூரோப்லேயும் ரோடுகள் அப்படிங்கிறதும் ரயில் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அந்த தண்டவாளம்லாம் இருக்குல்ல, அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தண்டவாளம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகும்போது கொஞ்சம் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இதனாலேயே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் விட்டுருவாங்க, ஏகப்பட்ட ரயில் நெட்வொர்க்கில் பிரச்சனைகள் வரும், நிறைய ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத நிப்பாட்டுவாங்க. இது எல்லாமே யூரோப் நாடுகளில் நடக்கும். சரி, இதை தாண்டி அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே ரொம்ப வயதானவர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு ஹோம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயுமே இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது வெளியில் போக முடியாமல் இருக்கிறனால இதனாலேயே மூச்சு முட்டி இறக்கக்கூடிய முதியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இது இல்லாமல் அடுத்ததாக கரண்ட் பில் அப்படிங்கிறது தான். இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் இதெல்லாமே பாதிப்படையுது. சோலார் பேனல் வழியாக நாம் இந்த மாதிரி ஒரு கரண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் ஓவர் ஹீட் சோலார் பேனலும் அதனுடைய கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதையும் பாதிக்கும். இது எல்லாமே சேர்ந்து அங்கே அந்த கரண்ட் பில் அப்படிங்கிறத அதிகப்படுத்துது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊரில் இன்டர்நெட்டை நீங்கள் 24 மணி நேரம் எத்தனை ஜிபி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அன்லிமிட்டெட் பிளான் இருக்குது. வெளிநாடுகளில் போய் அன்லிமிட்டெட் பிளான் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி கரண்ட்டுக்கெல்லாம் அங்கே எவ்வளோ தொகை அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க வீடுகளுக்கு தேவையான ஆயில், அது எய்தர் டீசல், பெட்ரோல் இல்லாட்டி கேஸ், இது ஏதாவது அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஈவன் ஈரான் அமெரிக்காவினுடைய பிரச்சனை கூட யூரோப் நாடுகளுக்கு பெரிய தலைவலியாக மாறிச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது அடுத்ததாக விவசாயிகள், சுத்தமாக விவசாய பொருட்கள் இல்லாட்டி நம்முடைய பயிர்கள், அரிசி, கோதுமை இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஓவர் ஹீட் காரணமாக பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலலாம் அந்த பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, அதாவது அந்த ஷார்ட்டேஜ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய ஷார்ட்டேஜ் வெளிநாடுகளை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். அப்போ எந்தெந்த நாடுகள்கிட்டருந்து அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகளில் ஏற்படக்கூடிய ஹீட் வேவும் யாரை இன்டைரக்டாக பாதிக்கும்? யூரோப் மாதிரியான நாடுகளை பாதிக்கும். இந்த நாடுகளை பாதிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. இதே தானப்போ ஆப்பிரிக்காலையும் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க இதுக்காகவே வாழ பழகி கொண்டார்கள். எவ்வளவு ஹீட் அடித்தாலும் அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு வெளியில் நடந்து வேலைக்கெல்லாம் போவாங்க. ஆனால் யூரோப் மக்கள் அப்படி கிடையாது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலைமை, 6 மாதத்துக்கு ஒரு கட்ட வெளியூருக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை, அவங்களுடைய கல்ச்சர், இது என்டையர் டிஃப்ரெண்ட். அப்போ இவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் ஹீட் வேவ், ஐயோ ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பல இடங்களில் வெளிநாடுகள்லேருந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இவ்வளோதான் பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஏற்படக்கூடிய இந்த ஹீட் வேவ் காரணமாக நம்ம ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜிடிபி 0.6% அளவுக்கு கம்மியாயிட்டே இருக்குது.
ஜிடிபி மொத்த உள்நாட்டு இல்லாட்டி மொத்த உலக நாடுகளுடைய உற்பத்தி கம்மியாகுமான்னு கேட்டால் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கம்மியாகும். அப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும்போது மக்கள் அதிகமாக செலவழிக்காமல் இருப்பாங்க. செலவழிக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் தேவையான பொருளை மட்டும் வாங்கி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாம் அங்கங்கே நிற்கும். தொழிற்சாலைகள் இயங்காமல் இருக்கும். இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மொத்த உலக நாடுகளுடைய உற்பத்தியும் அது பாதிக்கும். இப்போவே 0.6% ஜிடிபி கம்மியாயிருச்சு, குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா அமைப்புகளும் சொல்லும்போது 2030-40 அது 2.2% இருக்கும். 2060 அது 6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் வேவ் மட்டுமே உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் பந்தாடுகிறது அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கல்லாம் தாண்டி இது அடுத்ததாக நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத இல்லாட்டி நம்ம பூமி சூடாவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கைக்கு எல்லா நாடுகளும் அங்கே அவங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அதில் குறிப்பாக பல நாடுகள் யூரோப் நாடுகளாக தான் இருப்பாங்க. யுத்தமாக இருக்கட்டும், யுத்தத்துக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், இல்லை பெரிய அளவில் பொல்யூஷன்ஸ் ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அதை தாண்டி ஏகப்பட்ட நாடுகளுக்கு அவங்க ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான மாற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் அதிகரிக்கும். அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் வழியாக மீண்டும் அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதனால தான் யூரோப் மாதிரியான நாடுகள், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் ஹீட் வேவ் அப்படிங்கிறத வச்சு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அங்கே ஹீட்டே இருக்காதான்னு கேட்டால் யூகேலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ அங்கே ஒரு 36°C அப்படிங்கிறது இன்னொரு நாட்டில் 36°C யூகேல அது எரியிற மாதிரி இருக்கும் அந்த வெயிலினுடைய தாக்கம். நிறைய இடத்துல இன்னைக்கு மிலிட்ரிலாம் என்ன செய்கிறாங்கன்னா, மிலிட்ரி போலீஸ்லாம் வெளிநாடுகளில் அவங்க இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய வண்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ரோட்டில் வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணீரை பீச்சி அடித்து அங்கே மக்களுக்கு எப்பா கொஞ்சமாவது நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். இதை தாண்டி ஹீட் வேவ் அப்படிங்கிறது இன்னும் கோர தாண்டவம் ஆடப்போகிறது. அடுத்த ஒரு மாதத்துக்கு என்ன நடக்க போகுது, சூப்பர் எல் நினோ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் யூரோப் ஏன் இந்த ஹீட் வேவ் பார்த்து நடுங்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.